ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. இந்த இரண்யாக்ஷனும் இரண்யகசிபுவும் தங்களுடைய குலகுருவான சுக்கராச்சாரியார்கிட்ட மாயமான அஸ்திர சஸ்திர வித்தைகளையெல்லாம் மாய மந்திரங்களையெல்லாம் நல்லா கற்றுக்கிறாங்க. இவங்க எப்படி முதல்ல இரண்யாக்ஷன் எப்படி இரண்யகசிபுவால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க 2 பேருமே தேவர்களுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் எதிரிகளாக இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் யார் அப்படின்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவங்க 4 பேருமே பிரம்மாவனுடைய புத்திரர்கள். ஒரு சமயம் இவங்க வைகுண்டம் வரும்போது 6 வாயில்களை தாண்டி 7வது வாயில்களில் 2 துவார பாலகர்களால் நிறுத்தப்படுறாங்க. அவங்க யார்? வைகுண்டத்தில் வாயில் காப்பாளர்களாக இருந்த அவங்க யாருன்னு பார்த்தா ஜெயன், விஜயன். அவங்க 2 பேருமே இந்த 4 முனிவர்களையும் நிறுத்தும் போது அந்த 4 முனிவர்களுமே நீங்கள் பூமியில் போய் பிறக்கணும் அப்படின்னு சபிக்கிறாங்க. அப்போது அசுரனா 3 பிறவியா அல்லது பக்தனா 100 பிறவி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜெயனும் விஜயனும் சொல்கிறாங்க, 100 பிறவியெல்லாம் நாங்கள் பூமியில் இருக்க முடியாது. பகவானுக்கு எதிரிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 பிறவியில் நாங்கள் இந்த வைகுண்டத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 3 பிறவிகள் நீங்கள் அசுரர்களாக பிறந்து பகவானாலேயே வதம் செய்யப்பட்டு இங்கே வைகுண்டத்துக்கு சேருவீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா சத்திய யுகத்தில் இரண்யாக்ஷன் இரண்யகசிபுவாக பிறக்கிறாங்க. இரண்யாக்ஷனை வராகதேவர் வதம் பண்ணுறாரு, இரண்யகசிபுவை நரசிம்மர் வதம் பண்ணுறாரு. திரேதா யுகத்தில் ராவணன் கும்பகர்ணனாக பிறக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே ஸ்ரீராமர் வதம் பண்ணுறாரு. 3வது யுகத்தில் துவாபர யுகத்தில் சிசுபாலன் தந்தவக்ரனாக பிறக்கிறாங்க. அந்த 2 பேரையுமே பகவான் கிருஷ்ணர் வதம் பண்ணுறாரு. இப்படி பூமியில் 3 பிறவிகள் அசுரர்களாக பிறந்து பகவானாலேயே வதம் செய்யப்பட்டு வைகுண்டத்தை அடைந்தாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. இந்த இரண்யாக்ஷன் எப்படி இரண்யாக்ஷன் வராகதேவரால் கொல்லப்பட்டதை அடுத்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.